ஓசூர் அருகே கால்வாய் திட்டத்திற்கு விளைநிலங்களை கையகப்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு. மாற்றுப்பாதையில் செயல்படுத்த கோரி சார் ஆட்சியரிடம் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிழவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் அமைந்துள்ள ஆழியாளம் அணைக்கட்டின் வலது புற கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கு வேளாண்மை விவசாயிகள் நிலம் எதிர்ப்பு தெரிவித்து திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வேண்டும் என கோரி ஓசூர் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக வேளாண்மை விவசாயிகள் நல சங்கம் சார்பில் அதன் தலைவர் குமரேசன் மற்றும் எதிர்ப்பு குழு செயல் திட்ட தலைவர் மணி உள்ளிட்டோருடன் விவசாயிகளை நேரில் சென்று ஓசூர் சார் ஆட்சியர் திருமதி பிரியங்காவிடம் மனு ஒன்றை அளித்தனர். மனுவில் இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு விவசாயிகளிடமிருந்து விளைநிலங்களை கையகப்படுத்த பாதிக்கப்படும் விவசாயிகள் பல கட்ட போராட்டங்கள் வாயிலாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் இந்த நிலையில் அதனை அரசு பொருட்படுத்தாமல் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து நிலங்களை கையகப்படுத்த அச்சுறுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள இந்த நிலையில் இது தொடர்பாக உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையிலும் உள்ளது. எனவே இந்த திட்டத்தை செயல்படுத்த சாரவங்க கால்வாய் திட்டம் மற்றும் அவிராசி அத்திக்கடவு திட்டம் ஆகியன பம்பு செட்டு நீரேற்ற திட்டம் வாயிலாக செயல்படுத்துவது போலவே இயங்கும். அதனை செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நிலங்களை அனுமதியின்றி கையகப்படுத்தும் நடவடிக்கையை அரசு கைவிடும் திட்டத்தினை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திட்ட எதிர்ப்பு குழு செயல் தலைவர் மணி தெரிவிக்கையில், இந்த திட்டத்திற்கு பல கட்ட போராட்டங்கள் வாயிலாக எதிர்ப்பு தெரிவித்த பொழுதும் அரசு செவி சாய்க்காமல் தனது வட்டாட்சியர் தலைமையில் விவசாயிகளை தொடர்ந்து அச்சுறுத்தி நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுமார் 120 ஏக்கருக்கு மேல் உள்ள நிலங்கள் மற்றும் சுமார் 800 விவசாயிகள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழலில் உள்ளதால் நிலங்களை ஒப்படைக்க மாட்டோம், இதற்கு எந்தவித உயர் தியாகமும் நாங்கள் செய்ய தயாராக உள்ளோம் என இது தொடர்பாக எங்களது கோரிக்கை மனுவினை பரிசீலனை செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்த மாற்றுப்பாதை ஒன்றை அரசு தேர்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். பேட்டி மணி, ஆழியாளம் கால்வாய் திட்ட எதிர்ப்பு குழு செயல் திட்ட தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். இந்த ஆழியாள கால்வாய் திட்டத்துடைய எதிர்ப்பு குழு செயல் திட்ட தலைவர் நான் மணி. என் பேர் மணி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஆழியாள கால்வாய் திட்டத்துக்கு போராட்டம் பல போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் அரசாங்கம் இப்போ எந்த போராட்டமும் செவி சாய்க்கல. நாங்கள் நிலம் எடுப்போம்ட்டு விவசாயிகளை போயிட்டு பயமுறுத்துறாங்க. ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் உங்களுடைய நில ஆவணங்களை கொண்டாந்து சப் கலெக்டர் ஆஃபீஸில் ஒப்படைங்க. அப்படி நீங்கள் ஒப்படைக்கலானாக்கா உங்கள் பணத்தை கொண்டு போய் கோர்ட்டில் போட்டுருவோம், உங்களுக்கு பணமே கிடைக்காது அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஸோ விவசாயிகள்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நிலமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எங்கள் நிலத்தை எடுத்தோம்னாக்கா நாங்கள் எந்த தியாகத்துக்கும் தயார், உயிர் தியாகம் செய்யக்கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள்லாம் போராடிட்டு இருக்கிறோம். அதேமாரி இவங்க இன்றைக்கி சப் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு விவசாயிகளை வர சொல்லி நில சம்மந்தப்பட்ட ஆவணங்களை கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த நில சம்மந்தப்பட்ட ஆவணங்களை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆட்சேபனை மனு இன்றைக்கி சப் கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக நாங்கள் இந்த மனு கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி கால்வாய் திட்டம் சார், நீரேற்றும் கால்வாய் திட்டம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தூள் செட்டின்னு ஒரு ஏரி இருக்குது சார், ராயக்கோட்டை பக்கம் ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரிக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 விவசாயிகளுடைய நிலத்தை ஒரு 110 அடி அகலம் கொஞ்சம் நஞ்சம் எடுக்கலாம். 110 அடி அகலம் எடுக்கும்போது எங்களுடைய கொஞ்சம் சின்ன சின்ன விவசாயிங்க நிலம் ஃபுல்லாக பாதிக்குது. ஸோ யாருமே நிலம் ஏற்ற விவசாயிகளாக ஆகிடுவாங்க. இவங்க கொடுக்குற பணம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எந்த இதுக்கும் உதவாது. 13 ஏரிக்கு தண்ணியை கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஏமாத்துறாங்க அரசாங்கம். நாங்கள் அதுக்கு உடன்படலை, யாருமே எந்த விவசாயிகளும் உடன்படலை. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த திட்டம் எங்களுக்கு இந்த தண்ணியே வேண்டாம், இந்த திட்டமே வேண்டாம், நீங்கள் மாற்று வழியில் எடுத்துன்னு போங்க. எடப்பாடி இங்கே பார்த்தீங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன் எடுத்து போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவினாசி அத்திக்கடவு திட்டம், இதுவும் பம்பிங் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுவும் நீங்கள் பம்பிங் ஸ்டேஷன் போனால் நாங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறதில்ல. ஸோ மாற்று வழி பாதையில் செயல்படுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் அரசாங்கத்தை முறைப்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.